தினோத்சவத்தை தொடங்கி வைத்தார். தமிழ் முதலாக மலர் பிரபந்தம் பாடியவர் திருமங்கையாழ்வார். 2 தாண்டங்கள் அறிவித்தார். திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். இது வரைக்கும் 39 பாயிண்ட் சொல்லியிருக்கா குழந்தை. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. அடுத்தது வகுள மாளிகா. பின்னாடி வை. நாலு. திருமழிசை ஆழ்வார். 4வது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஊர்ல பிறந்தாரு. தையில் மகம் 2 நான்முகம் திருவந்தாதி திருச்சந்தவிருத்தம். நான்முகம் திருவந்தாதியில 96 பாசனம், திருச்சந்தவிருத்தத்தில் 120 பாசனம். ஆளவந்தார் கூட்டிட்டு வந்தாங்க. பொய்கை ஆழ்வார். ஆச்சாரியர். பொய்கை நம்மாழ்வார். திருக்கடல் மல்லை
திருவந்தாதி, திருவாய்மொழி. ஆழ்வார் திருநகரி. நாலு பாசனம் பாடியிருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடுத்து ஹரிப்பிரியா. என்ன வயசு? 6. 6 வயசு. கூடல் மாநகரம். மதுரை. திருப்பள்ளி எழுச்சி திருப்பல்லாண்டு அவதரித்த ஊர். பெரியாழ்வார் அருளிச் செய்தார். 12 பாசுரங்கள். பெரியாழ்வார் புத்திரி பேர் ஆண்டாள். பெரியாழ்வார் திருமொழி அருளிச் செய்தார். அதில் 461 பாசுரங்கள் உள்ளன. பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் செய்தார். பெரியாழ்வார் ஆனி சுவாதியில் பிறந்தார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தார். பாண்டிய அரசபையில் ஸ்ரீமன் நாராயணனே மேலான தெய்வம் என்று சொன்னார். அடுத்தது ஸ்ரீனிஷ். முதலாழ்வார்கள் சந்திச்ச இடம் திருக்கோவலூர். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஐப்பசி சதயம், ஐப்பசி திருவோணம், ஐப்பசி அவிட்டம். முதல் திருவந்தாதி 100, இரண்டாம் திருவந்தாதி 100, மூன்றாம் திருவந்தாதி 100. திருமழிசை ஆழ்வார் திருமழிசையில பிறந்தார். திருவெக்கா, திருக்கடல் மல்லை, திருமயிலை. முதல் 3 ஆழ்வார் சந்திச்ச இடம் திருக்கோவலூர். அருளிச்செயல் அந்த திருக்கோவலூர் அவதரிச்சார்.
பிரிகண்ட ஆசிரமத்தில் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வாரின் ஆச்சாரியன். திருமழிசை ஆழ்வார் திருமழிசையில பிறந்தார். நான்முகன் திருவந்தாதி திருசந்தை விருத்தம். நான்முகன் தை மகம். திருமழிசை ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம் தை மகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜான் இரண்டு. ஆழ்வார் எம்பிரமானாஜிய திருவடிகளே சரணம். இரண்டு. திருமழிசை ஆழ்வார் தையில் மகம். திருமழிசை நான்முகன் திருவந்தாதி 96. திருச்சந்த விருத்தம் 120. இரண்டு பாசுரங்கள். இரண்டு. பார்கவ முனிவர். திருமழிசை ஆழ்வார் தையில் மகம். திருமழிசை நான்முகன் திருவந்தாதி 96. பார்கவ முனிவர். தீர்க்கட்சி யாகம் செய்து பார்கவ முனிவர். திருமழிசை ஆழ்வார் ஆச்சாரியார். பேயாழ்வார் பார்கவ புத்திரர். திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி தொண்டரட பொடியாழ்வார். மால்கரி கேட்டை திருமண்டங்குடி. திருமாலை 45. திருப்பள்ளி எழுச்சி 10. பெரியாழ்வார் திருமண்டங்குடி. திருமழிசை ஆழ்வார் ரெண்டு பெருமாள் தான் பாடியிருக்காரு. ஆண்டாள் திருவாடிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பாவை 30 பாசுரம். நாச்சியார் திருமொழி 143. கோதை பெரியாழ்வார் ஆணி சுவாதி
ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்பல்லாண்டு 12 பாசுரம். திருப்பல்லாண்டு அவதரித்த ஊர் கூடல் மதுரை மாநகரம். பெரியாழ்வார் திருமொழி 461. பெருமாளுக்கு என்ன கைங்கரியம் செய்தார்? புஷ்ப கைங்கரியம். ஸ்ரீமன் நாராயணன். வடபற்ற சாய். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இந்த குழந்தை மொத்தம் 35 பாயிண்ட் சொல்லியிருக்கா. எயிட் டு 12 ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றோம். 8 years to 12 years. சாரநாயகி வருஷா. யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கோ இங்க முன்னாடி வரணும். சாரநாயகி, வருஷா, அக்ஷரன், லக்ஷன்யா, ஆதிநாதன், தன்வி, ஹரிகிருஷ்ணன், அமுதன், யாமுனன், ரங்கநாத பிரியா. முதல் ரவுண்டுல இந்த 10 குழந்தைகள் தான் தெரிஞ்சு பெற்றிருக்கா. தன்வி 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 கந்தாடை. பின்னாடி கொஞ்சம் பின்னாடி நான் நின்னுக்கோங்க. இருக்கு. அந்த அவளுக்கு என்ன தலைப்பு கிடைச்சிருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் அவ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவா. மீதம் ஏதாவது இருந்தா மற்ற குழந்தைகள் தெரிவிக்கலாம். அப்படித்தானே ஸ்ரீநிதி? நம்பர் 1 உள்ளவா முன்னாடி வாங்கோ. நம்பர் 1 சிட்ல நம்பர் 1 இருக்கா உனக்கு? இப்ப உங்களுக்கு வந்த இவா 2 பேருக்கு வந்த டாபிக் நாதமுனிகள். ஸோ ஃபர்ஸ்ட் நாதமுனிகள் பற்றி ஒரு பாயிண்ட் சொல்லுவா. அதுக்கப்புறம் ரங்கநாத பிரியா. வர்ஷா எப்போ தெரியலன்னு சொன்னாலும் அந்த பாயிண்ட் வந்து ரங்கநாத பிரியாவுக்கு போயிடும். அவள் இந்த ரவுண்டில் வின் பண்ணிடுவா. இன்கேஸ் 2 பேருமே ரொம்ப நல்லா சொல்கிறான்னா மாமி வந்து கிராஸ் கொஷின் கேட்பா. அது வந்து அவுட் ஆஃப் போர்ஷனாக இருக்கும். யார் நல்லா சொல்கிறாலோ அவள் வந்து அந்த ரவுண்டோட வின்னர். உங்களுக்கு வந்த டாபிக் நாதமுனிகள். நாதமுனிகள் திருநக்ஷத்திரம் ஆனி அனுஷம். நாதமுனிகள் அவதார ஸ்தலம் காட்டுமன்னார் கோயில். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காரணும். இது கொஞ்சம் ரேப்பிடா போகும். எல்லாரும் அமைதியா இருந்தாதான் அவளும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பண்ண முடியும். நாதமுனிகள் இயற்பெயர் ஸ்ரீரங்க நாதமுனிகள். நாதமுனிகள் பேரன் ஆள வந்தார். நாதமுனிகள் சிஷ்யர் உய்யக்கொண்டார். நாதமுனிகள் குருகை காவலப்பனுக்கு யோக ரகசியத்தை கொடுத்தார். நாதமுனிகள் பாடிய அருளிய திருவாய்மொழி பாசுரம் 6ஆவது. நாதமுனிகள் கண்ணினும் சிறுதாம்பு 12,000 டைம்ஸ் சொன்னார். நாதமுனிகளிடம் இருந்து பொருளை அந்த ஒரு திருவாய்மொழியோட பாசுரத்தையும் தொடரையும் அதோட பொருளையும் வாங்கினது உய்யக்கொண்டார். நாதமுனிகள் கண்ணினும் சிறுதாம்பு பராங்குச தாசர்கிட்டேருந்து கத்துண்டார்.
நாதமுனிகள் நாதமுனிகள் நியாய தத்துவத்தை அருளி செய்தார். நாதமுனிகள் சிம்ஹாநரர் அப்படின்றத அருளி செய்தார். நாதமுனிகள் பையன் பேர் ஈஸ்வர முனிகள். நாதமுனிகளோட மருமக்கள் பேர் மேலை எகத்தாழ்வான், கீழே எகத்தாழ்வான். நாதமுனிகளோட அப்பா பேர் ஈஸ்வர பட்டாழ்வார். நாதமுனிகளோட நிஜசூரியரோட பேர் கஜானரர். அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹா. செகண்ட் ரவுண்ட் என்னென்ன அப்புறம் பார்க்கலாம், உட்காந்துக்கலாம். நீங்கள் நம்பர் 2ன்னு வந்திருக்கிற சிட்டு 2 பேரும் வாங்க, நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். டாபிக் குலசேகர ஆழ்வார். அமுதனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறேன், அடுத்தது ஆதிநாதனுக்கு. ஓகேவா? அமுதன் ஆதிநாதன் ஆல்டர்னேட்டாக வச்சுக்கணும். கொடுங்க, சீட்டு கொடுங்க. குலசேகர ஆழ்வார் பற்றி டக்கு 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 டக்குன்னு சொல்லணும், யோசிச்சுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? கொஞ்சம் யோசிக்க விட்டோம், இனிமேல் சொல்லணும். குலசேகர ஆழ்வாரோட பொண்ணு பேரு சேரகுலவல்லி. குலசேகர ஆழ்வாருக்கு ராமபிரான ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால குலசேகர ஆழ்வாருக்கு குலசேகர பெருமாள் என்கிற திருமணம் வந்தது. குலசேகர ஆழ்வார் சேர நாட்டு ஆண்டவர். குலசேகர ஆழ்வார் சேரகுலவல்லிய நம்பெருமாளுக்கு திருக்கல்யாணம் செய்து எழுந்து வந்தார். குலசேகர ஆழ்வாரோட திருநக்ஷத்திரம் மாசி புனர் பூசம். குலசேகர ஆழ்வார் அவர் குலத்துக்கே அரசர். குலசேகர ஆழ்வார் கேரள தேசத்துல திருவஞ்சிக்கலம் என்ற ஊர்ல பிறந்தார். சொன்ன பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டா. அண்ட் குலத்துக்கு அரசன்னு சொன்னா. ஸோ தட்ஸ் நாட் அ வேலிட் பாயிண்ட். அதனால இவ எலிமினேட்டட். இந்த ரவுண்டோட வின்னர் அமுதன். இதுக்கு முன்னாடி ரவுண்டோட வின்னர் ரங்கநாத பிரியா. நம்பர் 3 திருமணிசை ஆழ்வார்ன்ற தலைப்பு இவா 2 பேருக்கும். முதல்ல யாமனன் வயசுல சின்னவங்கிறதுனால யாமனன்ட்டேருந்து ஆரம்பிக்க போறோம். திருமணிசை ஆழ்வார். திருமணிசை ஆழ்வார் தை மகத்தில் பிறந்தார். திருமணிசை ஆழ்வார் திருமணிசையில் பிறந்தார். திருமணிசை ஆழ்வார் என் அப்பாவின் பெயர் பார்கவ முனிவர். திருமணிசை ஆழ்வார் 2 பிரபந்தங்கள் அருளி செய்தார். திருவந்தாதி 96 பாசுரங்கள் அருளி. திருமணிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் 120 பாசுரம். திருமணிசை ஆழ்வார் திருமணிசை ஆழ்வாரின் இன்னொரு பெயர் பக்திசாரர். இந்த ரவுண்டோட வின்னர் யாமுனன். ஓகேவா? அடுத்தது 4 என்ற நம்பர் 4. இவர்களுக்கு இருக்கிற தலைப்பு நம்மாழ்வார். அக்ஷரன் தான் இன்னும் சின்னமா, அதனால அக்ஷரன்ட்டேருந்து ஆரம்பிக்க போறோம். நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களோட தலைவர். நம்மாழ்வார் 4 வேதத்தை சாரமா படிச்சிருக்கார். நம்மாழ்வார் 4 வேதத்தோட சாரமா 4 பிரபந்தங்கள் அருளியுள்ளார்.
உலக நடைக்கு மாறுபட்டிருந்தால் அவருக்கு மாறன்னு பெயர் வந்தது. அவர் வந்து சடவாயுவை கோபப்படுத்தினால சடகோபன் அப்படிங்கிற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. இவர் அம்மா பெயர் காரியார் உடையநங்கையார். இவர் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில அவதரிச்சிருக்கார். இவர் அவதாரத்துக்கு முன்பே திருப்புலி ஆழ்வார் அவதாரிச்சார். நம்மாழ்வார் கருடனோட அவதாரம். ராமானுஜருடைய அவதாரத்தை முன்கூட்டியே நம்மாழ்வார் அவதரித்தார். இந்த ரவுண்டுக்கு ஹரிகிருஷ்ணன் தான் வின்னர். வாங்க லக்ஷன்யா, தன்வி 2 பேரும் வாங்க. உங்களுக்கு இருக்கிற தலைப்பு வந்து அம்சங்கள். 9 வயசு, அதனால தன்வி கிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம். அம்சங்கள் தான் தலைப்பு. ஃபாஸ்டா ரேபிடா போகணும். பூதத்தாழ்வார் கதையின் அம்சம். கதை பேரு கௌமோதகி. உய்யக்கொண்டார் வந்து ஜெயசேனரோட அம்சம். ஆளவந்தார் வந்து சிம்மானனரோட அம்சம். பொய்கை ஆழ்வார் வந்து பாஞ்சசன்யமோட அம்சம். பொய்கை ஆழ்வார் வந்து சங்கோட அம்சம். சொன்ன பாயிண்டை ரிப்பீட் பண்ணதுனால எலிமினேட் ஆறா. ஸோ லக்ஷன்யா இஸ் திஸ் ரவுண்ட்ஸ் வின்னர். இப்போ வந்து 4 to 7க்கு வந்து ஒரு ரவுண்டு வைக்க போகிறோம். யாருன்னு கூப்பிட போகிறோம். 4 to 7 கிட்ஸுக்கு ஒரு குவிக் ரவுண்ட் இருக்கும்.
தீனசரண்யனை தானே பஜித்து தாலாட்டினாராம் வானோர்கமுறிந்த தீனசரண்யனை தானே பஜித்து தாலாட்டினாராம் ஏனோ மனமே ஏனோ மனமே ஏனோ மனமே இனிமேலாகிலும் எம்பெருமானாரை பஜியாயோ அம்புய கண்ணன் சம்பகுமாரனை அன்புடன் மடியில் வைத்து ஆதரித்தாராம் அன்புய கண்ணன் சம்பகுமாரனை அன்புடன் மடியில் வைத்து ஆதரித்தாராம் துன்பங்கள் போக்கிடும் அன்பர்கள் நாதனை புதல்வன் போல் ஆதரித்தாராம் துன்பங்கள் போக்கிடும் அன்பர்கள் நாதனை தன் புதல்வன் போல் ஆதரித்தாராம் ஏனோ மனமே ஏனோ மனமே ஏனோ மனமே இனிமேலாகிலும் எம்பெருமானாரை பஜியாயோ எம்பெருமானாரை பஜியாயோ. இப்பொழுதும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ முத்துக்கள் கொண்டாடப்படுகிறது. முத்துக்கள் எப்படி கடலிலே இருக்கிறது, கடலிலே பலவிதமான அரிய பொருட்கள் இருக்கிறது. அதில் முத்துக்கள் எப்படி இருக்கும், சிப்பிக்குள்ளிருந்து அந்த முத்தானது வெளிவருகிறது. அதுபோல நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பலவித ஆச்சாரிய புருஷர்கள் இங்கே நம்மையெல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் அல்லது நல்ல வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவதரித்தார்கள். அப்படி இந்த தினத்தில் இயக்கொண்டார் ஆச்சாரிய வம்சத்தில் பரம்பரையில் இருக்கின்ற அவருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுகின்றோம். இந்த திருநட்சத்திரத்தை கொண்டாடுகின்ற அளவில் ஒரு கடலில், கடல்னு சொன்னால் பறந்து விரிந்து கிடக்கிறது, அதில் எங்கே முத்துக்கள் இருக்குன்னு ஒரு இடத்துல தேட முடியாது. அதுபோல் நம்ம சம்பிரதாயத்தில் பல திவ்ய தேசங்கள், பல ஊர்கள், இப்படி ஆச்சாரிய புருஷர்கள் பறந்து விரிந்து கிடக்கின்றன. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவைஷ்ணவ முத்துக்களில் ஆங்காங்கே தேடி ஒருவர் எடுத்துக்கொண்டு விடுவார். இந்த ஊருக்கு என்ன விசேஷம்னா, ஒரு ராஜா இருக்கிறார் என்றால் அந்த ராஜாவுக்கு எங்கே அரிய பொருள்கள் இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு விடுவார். அதை போல இந்த ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, அனைவருமே மண்டிய திவ்யதேசம் இது. இந்த திவ்ய தேசத்தில் முத்துக்கள் வளர வேண்டும் அப்படின்னா இந்த முத்துக்களை சரியாக பார்த்து எந்தெந்த திவ்ய தேசங்களில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பொறுக்கி எடுத்து முத்துக்களில்
சில எல்லாமே முத்துக்கள் தான். அதில் நல்முத்துன்னு சொல்கிறார். முத்தும் மணியும் வைரமும் நம்பொன்னும் தட்டிப்பறித்து தலைப்பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்துட்டிருந்தவா காணீரே உந்தலீர் வந்து காணீரேன்னு இந்த முத்துக்கள் எல்லாம் விருந்து கிடைக்கிறது. அதே போல் திவ்யதேசத்துக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நான் கூட நினைப்பது உண்டு, எப்படியாவது இந்த திவ்யதேசங்களில் இந்த சிறார்கள் பின்னாடி என்ன செய்ய போகிறாளோ அப்படிங்கிறத பயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அளித்து கொண்டு இருக்கின்ற பாலாஜி சுவாமியினுடைய பெருமுயற்சி எத்தனத்தினால நமக்கு அந்த பயம் இப்போ விட்டு போடுது. அதனால அதுபோல் இந்த குழந்தையானவர் திருவல்லிக்கேணியில் இருக்கிறார். இப்பொழுதோ 3000 பாசுரங்கள் ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறா. இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தேக சம்பந்தம் உண்டு. அதனால் அவர் இங்கே பரீட்சை வைக்கலை. அதுக்கு முன்னாடியே வர தெரியும். இருந்தபடியினால இங்கே ஆத்தான் விஜயராகவன் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஞான பூர்த்தி என்ன, அனுஷ்டானம் என்ன, அவருடைய சம்ஸ்கிருத பிரயோகங்கள் என்ன, அதெல்லாம் ரொம்ப என்ன அவர் பிபி அன்னங்கராச்சாரிய சுவாமியினிடத்தில் அவர் இருந்தார். இங்கே எழுதிருக்கின்ற பரகாலன் சுவாமியும் அந்த சுவாமியிடத்தில் நல்ல 2 பேரும் சகாக்களாக இருந்து பல கைங்கரியங்களை பண்ணியிருக்கா. அந்த வம்சத்தில் வந்த ஆத்தான் ஜெயராகவன் சுவாமியினுடைய இந்த வம்சத்தில் வந்த முத்துல ஒன்று அவருடைய ஏதோ சில பாசுரங்கள் கேட்க வேண்டுங்கிறதுனால சொல்லுகிறார். 4 பேசுன்னு கேட்குறேன். அடியனுக்கும் திருநாங்கூர் மேலே ரொம்ப பிரீத்தி உண்டு. அதனால் கம்பமா கடலடைத்து கம்பமா கடலடைத்து இலங்கைக்குமன் கதிர்முடி அவை 10 அம்பினாலறுத்து அரசவன் தம்பி கழித்தவன் உரை கோயில் செம்பலா நிறை செண்பகம் மாதவி சூதகம் வாதகைகள் சூ நம்புலா பலர் வேதியர் நாங்கூர் வன்பொருளோத்தமமே. சலங்கொண்ட இரணியனதகள் மார்பம் கீண்டு தடங்கடலை கடைந்த முதம் கொண்டு கொண்ட காலை நலங்கடலை கடந்தினது திருமேனியம்மான் நாள் தோறும் மகிழ்ந்தினது மரவி உரை கோயில் உளம்படி நற்கமுகு குலைத்தெங்கடி சென்னல் ஈன் கரம்பு கண்களரும் புடலால் வளம்படி திரவும் எழில் திகழ நாங்கூர் மணிமாட கோயில் வணங்கென்பனமே. ஒரு வேறுபாடு, ஒரு ஏற்றம் என்ன? ஏன்னா மற்ற மதங்கள் அல்லது சம்பிரதாயங்கள் எல்லாம் வேதங்கள், இத்திஹாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், பிரம்மசூத்திரங்கள் இவைகளை மட்டும் தழுவி இவைகளை ஆதாரமாக கொண்டு வந்த மதங்கள். ஆனால் எம்பெருமானார் தரிசனம் ஏன்னா உபய வேதாந்தத்தையும் ஆதாரமாக கொண்டு எழுந்த ஒரு சம்பிரதாயம். மற்றவர்களுக்கு புரியாத பல விஷயங்கள்லாம் எம்பெருமானார் காட்டி கொடுக்கிறார்னா அதற்கு காரணம் எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஞானம் மட்டும் இல்லை, எம்பெருமானாருக்கு ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்கள் வழிகாட்டியாக அமைந்தன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். மற்றவர்கள் அந்த ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களை பெறவில்லை, ஆகையாலே அவர்களுக்கு புறப்படவில்லைன்னு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். ஆக வெறும் வேதங்களையோ இத்தியாசங்களையோ புராணங்களையோ ஸ்மிருதிகளையோ கொண்டு ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய அறிவை காட்டிலும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலேருந்து ஏற்படக்கூடிய அறிவு இருக்கிறது, அது தெளிந்த அறிவாக இருக்கும். வேதம் தமிழ் செய்த மாறன் அவர் திருவாய்மொழி மூலமாக மற்றுமுண்டான ஆழ்வாருடைய அருளி செயல்கள் மூலமாக ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய அறிவுங்கிறது தெளிந்த அறிவாக இருக்கும்.
ஆகையால் தான் ஒருத்தனுக்கு கீதை தெரியும் அந்த காலங்களில் சதஸ் நடக்கும். சதஸ்னா வித்வான்கள் எல்லாம் கௌரவிப்பா, சத்கரிப்பா. யாரோ ஒருத்தன் எனக்கு கீதை முழுவதும் தெரியும், அர்த்தத்தோடு தெரியும் அப்படின்னு. அப்படியா, கீதை தெரியுமா, இந்தா வச்சுக்கோ, 4 படி அரிசி வச்சுக்கோ, 10 படி நெல் வச்சுக்கோ, போய்ட்டு வா போ, என்ன விரட்டி விட்டுருவா. அவனை நம்ப மாட்டா பெருசாக, அவனுக்கு பெருசாக சத்காரமும் பண்ண மாட்டான். இதே ஒரு திருவாய்மொழி விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு அரையர் சுவாமி எழுந்தருள்றார், ஒரு அருளி செயல் வல்ல ஒரு அத்தியாபகர் எழுந்தருள்றார். ஏன்னா ஐயோ சுவாமி தேவர் அடியன் திருமாளிக்கு எழுந்தருளணும், பொன்னடி சாத்த வேணும், ஸ்ரீபாதித்தம் சாதிக்க வேணும். ஊரில் இருக்கிற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரும் கேட்பாரான், சதஸ்திரியும் பெரிய கௌரவம் பண்ணுவார்களாம். அது மட்டும் இல்லாமல் ஓரோ ஸ்ரீ வைஷ்ணவனும் அடியன் திருமாளிக்கு அடியன் குடிசைக்கு எழுந்துடணும், அடியன் குடிசைக்கு எழுந்துடணும் எல்லாரும் சொல்வார்களாம். ஏன்னா அந்த கீதையை காட்டிலும் இந்த ஆழ்வாருடைய அருளி செயல்களுக்கு அவ்வளோ ஏத்தம். காஞ்சி சுவாமி அடிக்கடி சொல்லுவார், வேதம் முழுவதையும் ஒருத்தன் கற்றுருக்கான், நன்னா பதம் கிரமம் லட்சணம் எல்லாத்தையும் கற்றுருக்கானே வைத்துக்கொள்ளலாம். எல்லாம் படிச்சிருந்தாலும் அவனுக்கு என்ன பேர், அத்தியேதான்னு பேர். ஆழ்வார் ஓதுவார் ஓத்தெல்லாம் என்று சொன்னார். வேதத்தை கற்றவனுக்கு ஓதக்கூடியவன் ஓதுவன்னு பேர், ஓதுவான்னு பேர். வெறும் திருப்பல்லாண்டு திருப்பாவை மட்டும்தான் தெரியும் ஒருத்தனுக்கு. முழுக்க அருளி செயல் 4000 தெரிய வேண்டாம், திருப்பல்லாண்டு திருப்பாவை மட்டும்தான் தெரியும். பேர் என்ன பேர், அத்தியாபகன்னு பேர். அவன் அத்தியேதான்னா ஓதக்கூடியவன் அர்த்தம், அத்தியாபகன்னா ஓதுவிக்கக்கூடியவன், சொல்லித்தரக்கூடியவன் அர்த்தம். ஏன் சொல்லித்தரக்கூடியவன்னா, திருப்பாவை தனியனை பாருங்க என்ன மஞ்சிருக்கு, பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தின்னு தனியா. இவனுக்கு பெருசாக ஞானம் இருக்க வேண்டாம், இவன் சொல்லக்கூடிய திருப்பாவைக்கு ஏத்தம் இருக்கு. அந்த திருப்பாவை என்ன பண்ணுறது, மற்றவாளுக்கு அறிவிக்கிறதுங்கிறது இல்லை, எம்பெருமானுக்கே அறிவிக்கக்கூடியதாக இருக்குது திருப்பாவை. எம்பெருமானே தூங்கின்னு இருந்தாலும் அவனையே எழுப்பி அவனிடத்தில் அறிவை உண்டாக்கக்கூடியதாக, அவனுக்கு அறிவிக்கக்கூடியதாக இந்த திருப்பாவை அமைஞ்சிருக்குங்கிறது திருப்பாவைக்கு ஏத்தம். ஆகையால் தான் அருளி செயல்களை அறிந்தவர்கள் அவளை அத்தியாபகர்கள்னு சொல்கிறோம். ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் நம்மாழ்வார் ஏதோ நம்மளை திருத்துறாரு நினச்சிக்காதீங்கோ, ஏதோ நல்ல சம்சாரிகளை திருத்துறாரு நினச்சிக்காதீங்கோ. சம்சாரிகளையும் திருத்துவர், மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையக்கூடிய முமுட்சுகளையும் திருத்துவர், முக்தாத்மாக்களாக இருக்கிறவாளையும் திருத்துவர், நித்திய சூரியர்களையும் திருத்துவர், மற்ற ஆழ்வார்களையும் திருத்துவர். ஏன், எம்பெருமானையே திருத்துவர். எம்பெருமானுக்கே உபதேசம் பண்ணவர் நம்மாழ்வார். அது தனியே ஏத்தம், நம்மாழ்வாருக்குன்னே உண்டான ஏத்தம். ஆக அப்படி அவ்வளோ ஏத்தம் அந்த அருளி செயல்களுக்கு. ஆகையால் தான் பராசர பட்டருடைய காலம் பெரிய ஆக்ஷேபம். நிறைய அத்வைதிகள் ஸ்மார்த்தர்கள்லாம் திரண்டு, நீங்கள் என்னமா ஆழ்வார்களுக்கு இவ்வளோ ஏத்தம் கொடுப்பேன், ஒரு வேதவியாச பகவானுக்கோ பராசர பகவானுக்கோ இல்லாத ஏத்தம், ஒரு வேதத்துக்கோ விஷ்ணு புராணத்துக்கோ பாகவதத்துக்கோ இல்லாத ஏத்தம் நீங்கள் என்னமா ஆழ்வார்களுக்கும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களுக்கும் கொடுப்பேள் என்று பட்டருடைய காலத்தில் பெரிய ஆக்ஷேபம். ராஜா வாட்டரை கூட்டு சமாதானம் சொல்லி ஆகணும் என்ன சொல்ல, இது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஏத்தம் இல்லை, ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அத்தியனோத்சவம்னு மோக்ஷோத்சவம்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்திலேயே இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயலுக்கு அவ்வளோ ஏத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இந்த பிரமாணங்கள்லாம் காட்டி எல்லாம் இருக்கட்டும், பெருமாள் என்னைக்காவது நம்ம ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார்னு அருளப்பாடு சாதிக்கிற மாதிரி பராசர பகவான் வேதவியாச பகவான் என்னைக்காவது எந்த கோவிலையாவது அருளப்பாடு இருக்கோ, யாருக்காது எங்கேயும் இல்லை. அது இல்லைங்கிறது இருக்கட்டும், ஆழ்வார்களுடைய திருமேனி பிரதிஷ்டைங்கிறது ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கு. அவளுக்கு திருநக்ஷத்திர உற்சவம்னு இருக்குது. யார்கிட்டையாவது போய் பராசர பகவான் என்னைக்கு பிறந்தாருன்னு கேட்டால் சொல்கிற யாராவது இருப்பாளா? வேதவியாச பகவானுக்காவது ஏதோ சொல்லிக்கிறா, ஏதோ குரு பூர்ணிமை எத்தையோன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த மாதிரி ஏதோ ஒரு சுக பகவான் இருக்கார், அவருக்கு பிறந்த நாள் என்னைக்கு, சுக பகவான் என்னைக்கு பிறந்தார், அவருடைய திருநக்ஷத்திரோத்சவம் என்னைக்கு, அவருக்கு தனியன் என்ன, அவருக்கு வாய் திருநாமம் என்னன்னு சொன்னால் யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆக இது ஏதோ நாமளாக கட்டி வைக்கக்கூடிய ஒன்று இல்லை. எம்பெருமான் யாரை ரொம்ப உகக்கிறான்னா மகர்ஷிகளை காட்டில் ஆழ்வார்களை தான் எம்பெருமான் ரொம்ப உகக்கிறான். அதுக்கு காரணம் இந்த ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி, இந்த ஆழ்வார்கள் அருளி செய்த அருளி செயல்களுக்கு உண்டான ஏத்தம்னு இப்படி பல இடங்களில்
நம்முடைய ஆச்சாரியர்கள் நிரூபிக்கிறார்கள். ஆக ஒன்றும் இல்லைன்னாலும் ஆழ்வார்னேஸ்வரர் இவை பத்தி நின்பாலர் வைகுந்தமேறுதல் பான்மையே இன்னொரு திருவாய்மொழியில் பரஸ்ருதி அருளிச்சேரர் 1000 திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியோட ஏதோ ஒரு விதமாக சம்பந்தம் இருந்தால் வரும். இந்த திருவாய்மொழிக்கு மொத்தமும் அர்த்தம் தெரியணும், வியாக்கியானம் தெரியணும்னு தேவையில்லை. இந்த திருவாய்மொழியை ஒரு தடவை சொன்னாலும் சரி, இந்த திருவாய்மொழியை கேட்டாலும் சரி, இந்த திருவாய்மொழியை 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, இல்லை இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் கேட்டாலும் சரி, ஏதோ ஒரு விதமாக இந்த திருவாய்மொழியோட சம்பந்தம் இருந்தால் சரி போனால் போகிறதுன்னு எம்பெருமான் வைகுந்தத்தை கொடுப்பானா? இல்லை, இவ நேராக போய் வரமாட்டேன். நான் 1000 திருவாய்மொழியை கேட்டிருக்கேன், நான் 1000 திருவாய்மொழியோட சம்பந்தம் உடையவனாக இருக்கேன், பாரம்பதம் கொடுக்குறீரா மாட்டீரா என்ன எம்பெருமானிடத்தில் உரிமையோடு கேட்கலாமா? பான்மைன்னு சொல்கிறார். பான்மைன்னா வியாக்கியானம் பண்ணுறா தாயப்பிராப்தம். தகப்பனார் சொத்து பிள்ளைக்கு பெறுவதற்கு அவன் ஏதாவது ஒரு காரணம் காட்ட வேணுமான்னா உரிமையோடு கேட்டுக்கொள்ளலாம். எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்குத்தான் உரிமையோடு அவன் கேட்கலாமோ இல்லையோ, அந்த ரீதியில் இந்த திருவாய்மொழியை கத்தால் பரமபதம் அவளுக்கு உரிமையாக கிடைக்கும். தகப்பனார் சம்பாதிச்ச சொத்தை போல அவள் தைரியமாக உரிமையோடு கேட்டு வாங்கி கொள்ளலாம்னு சொல்லுகிறார் ஆழ்வார். ஆக அப்படிப்பட்ட ஏத்தம் படைத்தது ஆழ்வாருடைய அருளிச்சேர். ஆகையால்தான் வேதம் வல்லவர்களை காட்டிலும் அருளிச்செயல்கள் வல்லவர்களை எம்பெருமானும் உகக்கிறான், ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மிகவும் ஆதரிக்கிறார்கள். பரமபதத்துக்கு போனாலும் கூட நித்தியசூரியர்களும் கூட இந்த திருவாய்மொழியை சொல்லுங்கோ, இந்த திருவாய்மொழியை சொல்லுங்கோ, ஏரே தரும் வானவர்தம் இன்னுயிர்க்கே என்ன இந்த திருவாய்மொழியை கேட்டுண்டே இருக்கணும். ஐயாறு கருங்கண்ணிங்கிற திருவாய்மொழியை கேட்டுண்டே இருக்கணும். அருள் பெறுவாரடியாருங்கிற திருவாய்மொழியை கேட்டுண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறா. யாரு? நித்தியசூரிகள் ஆசைப்படுறா. எம்பெருமான் தென்னாதினான் தலையாட்டி கேட்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆக அப்படி எல்லாரும் ஈடுபடும்படியான ஏத்தம் படைத்தது ஆழ்வாருடைய அருளிச்செயல். அந்த அருளிச்செயல்களை எல்லாரும் பெற்று வாழ வேணும் என்கிற ஒரு விஷாலமான திருவுள்ளம் கொண்டவர் தான் உய்யக்கொண்டார். அந்த உய்யக்கொண்டாருடைய வையம் உய்யக்கொண்டவர்னு உலகத்தையே வாழ்வித்தருளினவர் உய்யக்கொண்டார் என்று பிரசித்தம். அந்த உய்யக்கொண்டாருடைய 1200வது திருநக்ஷத்திர பூர்த்தியின் அங்கமாக பல இடங்களிலே பலவிதமாக நம்முடைய ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் பத்ராதிப சுவாமி பலவிதமாக உபன்யாசங்களாகட்டும், குழந்தைகள் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், வேறு விதமான நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இப்படி பல நிகழ்ச்சிகளை வையமறிய நடத்தி வருகிறார். அந்த சுவாமிக்கு எல்லாரும் முதற்கண் கிருத்தஜத்தையை தெரிவிக்க வேணும். பலவிதமாக சம்பிரதாய பிரவர்த்தனத்தை செய்து கொண்டு வருகிறார். பல கிரந்தங்களுடைய பதிப்பு என்ன, பல காரியங்களை இந்த ஒரு வருடத்துக்குள்ளே பல கிரந்தங்களை பதிப்பித்திருக்கிறார். ஆக அந்த வரிசையிலே குழந்தைகளுக்கு ஒரு சரித்திரம், சம்பிரதாயம் நன்னா வளரணும்னா முதல்ல செய்ய வேண்டியது குழந்தைகளுக்கு ஆழ்வார் ஆச்சாரியருடைய கதைகள் தெரிய வேணும். அதுதான் முதல்ல அவளுக்கு மற்றதெல்லாம் மனப்பாடமாக தெரியறதோ இல்லையோ, முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது ஆழ்வாருடைய சரித்திரம், ஆச்சாரியருடைய சரித்திரம் முதல்ல தெரிய வேணும். அதற்கு பிறகு தான் சந்தை கற்றுக்கிறதோ மற்றது தான் ரெண்டாவது தான். ஏன்னா நம்ம பெரியவா யார், அவள் நமக்கு என்ன வழி காட்டியிருக்கா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரிஞ்சால் தான், அவளுடைய வைபவம் தெரிஞ்சால் தான் அதுக்கு மேலே கற்றுக்கொள்ள வேணுங்கிற ஆசையே உண்டாகும். அருளிச்செயல் கற்றுக்கணுங்கிற ஆசை உண்டாகணும்னா, ஆழ்வார்களுடைய பெருமை தெரியலன்னா அருளிச்செயலை கற்றுக்கணுங்கிற ஆசை கூட உண்டாகாது. ஆகையால் அந்த ஆழ்வார்களுடைய சரித்திரங்களிலே குழந்தைகளுக்கு ஒரு போட்டின்னு தீர்மானம் பண்ணி எளிய வினாடி வினாக்களாக ஒரு புஸ்தகத்தையும் இதற்கென்னே பதிப்பித்து குழந்தைகளுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வினாடி வினா போட்டியை இந்த சாயங்காலம் நடத்தினார். எல்லா குழந்தைகளும் பங்கேற்று கொண்டு நன்றாக உற்சாகமாக சமாதானங்கள் பதில்களும் நன்னாக சொன்னார்கள். அதை பெறக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்று கொண்ட எல்லாருக்கும் பரிசுகளை பெறுகிறார்களோ இல்லையோ, பங்கேற்று கொண்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு இந்த சம்பிரதாய கல்வியில் ஊத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கும் அவர்களை கற்பித்த மாமிகள் அல்லது ஆசிரியர்கள் யார் இருக்காளோ அவளுக்கும் கிருத்தஜதைகளையும் மேலே மங்களாசாசனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேலே எழுந்தொழிருக்கக்கூடிய சுவாமிகள் இருவர். ஒரு சுவாமி திருவரங்கம் பெரிய கோயிலில் கடந்த பல வருடங்களாக சாது ஸ்ரீ வைஷ்ணவராக எழுந்தருளியிருந்து
ஒரு கோஷ்டி தவறாமல், அது மாச திருநட்சத்திரமாக இருக்கட்டும், வருஷ திருநட்சத்திரமாக இருக்கட்டும், அல்லது நித்தியமாக உடையவர் சந்தியில் நடக்கக்கூடிய உற்சவமாக இருக்கட்டும், இந்த சுவாமி திருநக்ஷத்திர உற்சவங்கள் நித்திய கோட்டியை பரிபாலனம் பண்ணுறா போல இது வரைக்கும் வேறு யாருமே பரிபாலனம் பண்ணதில்லைன்னு சொல்ல வேணும். அவ்வளோ உற்சாகத்தோட, இது மட்டும் இல்லாமல் ஆழ்வார் ஏதோ அத்தியாபகர்கள்னா ஏதோ ஆழ்வார் ஆச்சாரியுடைய உற்சவங்களோட அவருடைய காரியம் நின்று விட்டதுங்கிறது இல்லாமல், நம்பெருமாவுடைய உற்சவங்களுடைய தீர்த்த கோட்டிகளுக்கு கூட பெரும்பாலான கோட்டிகளில், முக்கியமான கோட்டிகள்லையும் தவறாமல் அவைகள் எல்லாவற்றிலையும் பங்கேற்று கொண்டு இந்த சாது ஸ்ரீ வைஷ்ணவராக இந்த பதவியை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அவ்வளவு ஸ்ரத்தையோட இத்தனை மணிக்கு புறப்பாடு, இத்தனை மணிக்கு உற்சவம்னா சுவாமி ஒரு நாள் கூட காலம் தவறி எழுந்தொழியது கிடையாது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடி தான் எழுந்தொழியிருப்பார், வழியே காலம் தாழ்த்து வந்தார் அப்படின்னு பார்க்க முடியாது. மற்றவர்கள்லாம் காலம் தாழ்த்து வருவார்கள், சுவாமிக்காக காலம் தாழ்த்தோம் அப்படின்னே ஒரு நாள் கூட இருக்காது. அப்படி அவ்வளோ ஒரு கைங்கரியத்தில் எவ்வளோ ஸ்ரத்தையோட கைங்கரியத்தை பண்ண வேணும், அந்த கடமை உணர்ச்சின்னு சொல்லுவார்களே, அந்த ரீதியில் அப்படி அவ்வளோ ஸ்ரத்தையோட கைங்கரியம் செய்து கொண்டு வரக்கூடிய சுவாமி. மேலே மேலே அந்த சுவாமியுடைய கைங்கரியம் தொடர வேணும். அந்த சுவாமி நம்பெருமாளுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் அத்தியாபகராக, அதாவது சாது ஸ்ரீ வைஷ்ணவராக பொறுப்பேற்று கொண்ட காலம் தொடங்கி அவ்வளோ ஸ்ரத்தையோடு பண்ணி கொண்டு வரக்கூடிய கைங்கரியம் என்ன, அதற்கு முன்பும் பல வருடங்களாக 4000 அத்தியாபகராக செய்து வரக்கூடிய கைங்கரியம் என்ன, அதை ஏதோ ஒரு அதற்கு ஒரு கிருத்தஜத்தையை தெரிவிக்கும் வண்ணம், இல்லை அதை 4 பேர் தெரிந்து கொள்ளும் வண்ணம் செய்வதற்காக ஒரு கிருத்தஜதா ரூபமாக இன்று ஒரு சின்ன ஒரு சத்காரம் செய்யப்பட உள்ளது. அதை அந்த சுவாமி பெற்றுக்கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதே போல் அருகே எழுந்தொழிருக்கக்கூடிய சுவாமி திருநாங்கூர் சுவாமி, இவருடைய திருத்தாப்பனார், அந்த திருத்தகப்பனாரை பற்றி சதாபிஷேக சுவாமி சொல்லுவார். அந்த சுவாமியுடைய திருநாங்கூர் பிரத்யாதி பயங்கர மண்ணங்கராச்சாரி சுவாமின்னு எழுந்தருளியிருந்தார். அந்த சுவாமியை நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பயன்படுத்தி கொள்ளவில்லைன்னே சொல்லுவார். அந்த சுவாமியுடைய ஞானம், அந்த சுவாமியுடைய மேதாவிலாசம் அதை யாரும் பயன்படுத்தி கொள்ளலை, வீணாகவே போய்த்து. அந்த சுவாமி சம்பாதிச்சிருந்த யோக்கியத்தை ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலையில் அவ்வளோ பெருத்த சாது சுவாமி என்ன மொத்தம் உண்டான வித்வான்கள் இடத்துலலாம் வாசிச்சு, அந்த காலத்தில் ஒரு சாஸ்திரம் வாசிக்கிறதே கட்டம். பெரிய கோயிலையும் திருத்தாப்பனார், அவருடைய திருத்தாப்பனார் இடத்துலையும் வாசிச்சு, அதுக்கு மேலே பெரிய கோயிலையும் இருந்து, அதுக்கு மேலே ஸ்ரீபெரும்புதூரில் போய் வியாக்கரண சாஸ்திரம் என்ன, அதே போல் நியாய சாஸ்திரம் என்ன, அதுலேயும் பிராச்சீன நியாயம் நவ்ய நியாயம் ரெண்டுலேயுமே அவ்வளோ பரிசிரமப்பட்டு, அதுக்கு மேலே வேதாந்த சாஸ்திரம் வாசிச்சு, ஆசூரி சுவாமி திருநாங்கூர் சுவாமி சாதித்த இந்த சித்தித்திரை வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்துக்கு ஆசூரி பெரிய சுவாமி உடையவருடைய அபராவதாரம்னு எல்லாரும் கொண்டாடும்படியாக எழுந்துள்ளிருந்தவர். அந்த சுவாமி ஒரு அழகான ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னுரை எழுதியிருக்கார். அதில் அவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் வல்லவர் இவர், நன்னா தரிசனங்கள்லாம் வாசித்து, வியாக்கரண சாஸ்திரம் நியாய சாஸ்திரம்லாம் வாசித்தவர், நன்னா வாசித்தவர் அப்படின்னு ஆசுரி சுவாமி வாயால் யாரும் பட்டம் அவ்வளோ லேசில் வாங்கிட முடியாது. அப்படி ஆச்சாரியர் கொண்டாடும்படியாக இருந்த ஒரு சுவாமி திருநாங்கூர் சுவாமி. அவருடைய திருக்குமாரங்கிற ஒரு தகுதியே போகும் சுவாமிக்கு. அதுக்கு மேலே இங்கே திருநாங்கூரில் திருநக்ஷத்திர உற்சவாதி பரிபாலனங்கள் என்ன, பெரிய கோயிலையும் உற்சவங்களுக்கு எழுந்துள்ளுறது என்ன, இப்படி அருளிச்செயல் கைங்கரியங்களை சுவாமியும் செய்து சிஷ்ய பரிபாலனத்தையும் செவ்வனே செய்து வருகிறார். இந்த சுவாமிகள் செய்யக்கூடிய இந்த கைங்கரியத்துக்கு அருளிச்செயல் ரக்ஷணம் என்ன, அருளிச்செயல் பிரவர்த்தனம் என்ன, இந்த கைங்கரியத்துக்கும் ஒரு கிருதஜதா ரூபமாக, மேலொரு மங்களாசாசன ரூபமாக சுவாமிகள் இருவருக்கும் ஒரு சத்காரம் செய்யப்பட உள்ளது. சுவாமிகள் பெற்றுக்கொண்டு அனுகிரகித்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாஹாதரம் முனிம் நமः பங்கஜநேத்ராய நாத ஸ்ரீபாதபங்கஜே ன்யஸ்து சர்வபராயாஸ்மத் குருநாதாய தீமதே. சுவாமி சாதிக்கும் பொழுது அடி எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதையே விண்ணப்பிக்கிறேன். ஆழ்வார் திருநகரிலே, திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரிலே தாமிரபரணி நதி தீரத்திலே ஒரு யோகி ஒருத்தர் இருந்தார். அந்த யோகியினுடைய அருகிலேயே எப்பொழுதும் ஒரு நாய் இருந்து வந்தது.
அந்த நாயானது தினந்தோறும் பகல் பொழுதிலே மத்தியான காலத்திலே இப்படி அந்த தாமிரபரணி ஆற்றை கடந்து அக்கறைக்கு ஆழ்வார் திருநெறிக்குள்ளே சென்று அங்கே அந்த ஆழ்வார் திருநெறி திருவீதிகளிலே அந்த ராமாரி சதுர்வேதி மங்களத்திலே அங்கே அவா ஸ்ரீவைஷ்ணவாள் எல்லாம் தினந்தோறும் ஆழ்வார் திருமுன்பே திருவாய்மொழி ஓதியிருப்பார்கள். இந்த திருவாய்மொழி ஓதின அந்த அடியார்கள் அவர்கள் உண்டு மிகுந்த அந்த பிரசாதம், அதாவது அவெல்லாம் அமுது செய்த பிறகு அந்த இலைகள் எச்சில் இலைகளை வீதியில் சேர்த்துருப்பாள். அந்த இலையில் இருக்கக்கூடிய 4 பருக்கையை சாப்பிடும். இப்படி எந்த இதை சாப்பிட்டது? திருவாய்மொழி ஓதின அடியார்கள் அவர்கள் அமுது செய்த பிரசாதத்தினுடைய மீதம் எது இருக்கோ அந்த உச்சிட்டம் சேஷம் அந்த பிரசாதத்தை அந்த இலையில் உள்ளது சாப்பிட்றது நாய். சாப்பிட்டுட்டு திரும்பி அக்கறைக்கு போய்ட்டு அந்த யோகி நரியிலேயே இருந்துருது. ஒரு நாள் என்னாச்சு, இது போயிட்டு திரும்பி வர வேலையில் இந்த யோகி பார்க்குற தினம் வர சமயத்தில் இன்னும் காணோமே அப்படின்னு பார்க்குற பொழுது இது வர்ற சமயத்தில் தாமிரபரணியில் பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடுத்து, ஜலம் பிரவகிக்க தொடங்கிடுது. அதன் மத்தியிலே இந்த நாய் சிக்கி நின்றுது. அதுக்கு பிராணஹானி ஏற்படுறது. அப்போ அதனுடைய அந்த ஆத்மாவை திவ்ய விமானத்தில் புறப்பட்டு போச்சான். எதனால் என்ன? வாய்க்கும் திருவீதி அந்த அப்போ அந்த யோகி சொன்னாராம், வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். நம்மாழ்வாரை பார்த்து சொல்கிறார் அந்த யோகி, வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தால் பழுதோ பெருமான் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லு ஞானத்தமிழ் கடலே என்று நம்மாழ்வாரை குறித்து அந்த திருக்குறுகூரில் அந்த திருவாய்மொழி ஊதினமால் அமுது செய்த எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கே பரமபதம்னா ஐயோ எனக்கும் அந்த பரமத்தை கொடுக்கக்கூடாதா என்ன கேட்குற. அப்படி திருவாய்மொழிக்கு அவ்வளவு ஏத்தம். அந்த திருவாய்மொழி நமக்கு ஆறு ரட்சித்து கொடுத்தார்கள். திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ரட்சித்து கொடுத்தவர்கள் நமக்கு கொடுத்து இன்றைக்கி நாம் பெற்றுள்ளோம் என்னால் அதுக்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் உய்ய கொண்டார். இவாதான் முக்கிய காரணமாக அமைகிறார்கள். நாதமுனிகள் ஆழ்வாரிடத்திலிருந்து நாதனுக்கு 4000 முறைத்தான் நம்மாழ்வாரிடத்தில் வித்து கொண்டார். அதை அவரிடத்திலேருந்து உய்ய கொண்டார். பெற்றுக்கொள்ளாமல் போயிருப்பரே, ஆனால் நமக்கு அந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் கிடைக்காமலே போயிருக்கும். அப்படிப்பட்ட உய்ய கொண்டாருடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு இதை பலவிதமாக சுவாமி தெரிவித்த ரீதியிலே நாம் ஆச்சாரியுடைய திருநட்சத்திரத்தை நாம் பலவிதமாக கொண்டோம். எண்டிசியும் ஐஎம்பி நாமாவும் செய்யலை. இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் பெரியவர்கள். முதற்கவி ஆழ்வார் ஆச்சாரியருடைய ஒரு பெருமையை 8 திக்கிலும் சொல்ல வேணும் காட்டியிருக்கிறார். அந்த ரீதியில் அது நம்முடைய கடமையாக ஆகியிருந்தபடினாலே இந்த தினம் இங்கே பெரிய கோயிலில் மட்டும் இல்லை, கூடழகர் சன்னிதிலையும் கொண்டாடி கொண்டிருக்கோம். அதுவும் கிரந்த பரிவாள் ட்ரெஸ் நடத்தின்னு இருக்கு. அங்கே 2 உபன்யாசம் அங்கே உபன்யாசங்கள் நடந்துட்டுருக்கு. கூடல்ல கோழியும் கூடல்னு ஒரு சம்பந்தம் உண்டு எங்களுக்கு. அதனால் புத்தூர் சமயம் அடிக்கடி எழுதுவார் கூடலுக்கு உபன்யாசத்துக்கு. அங்கே கூடழகர் சன்னிதிலே அங்கேயும் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே அதுவும் எங்கள் ட்ரெஸ்லேருந்து தான் நடக்கிறது. ஆனால் அடியே அங்கே போக முடியாது, இங்கே இருந்தாலும். அதனால் இதே இங்கேயும் நடக்கிறது, அங்கேயும் நடந்துட்டுருக்கு. இதில் பல உபன்யாசங்கள், நேரிலேயும் உபன்யாசங்கள், ஆன்லைன்லேயும் நிறைய உபன்யாசங்கள் நடந்து பல பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த குழந்தைகளை ஈடுபடுத்தணும் சம்பிரதாயத்தில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். குழந்தைகளை ஈடுபடுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணி இவாளுக்காக ஒரு வினாவிடை ஒன் வேர்ட் ஆன்சராக இருந்தால் சௌகரியமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு. நம்ம அப்படியே நிறையா சொல்லிட்டே போனால் மனசில் தரிச்சிக்காது அந்த குழந்தைகள். அதனால் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக இருக்கும்படியாக ஒரு ஏதோ அவசரமாக பண்ணிடணும். முதல்ல 5 குரூப்பாக பண்ணலாம்னு நினச்சோம். அது முடியல. கடைசியில் 3 குரூப்பாக மாற்றி ஒரு 400 கேள்விகள் அதை தயார் பண்ணி அதில் இவர்களுக்கு போட்டிகள்லாம் இன்றைக்கி நடந்தது. உண்மையிலே இந்த குழந்தைகள்லாம் நம்ம ரொம்ப பாராட்டணும். அதாவது பரிசுகள்ங்கிறது பொதுவாக எங்கள் இதில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே ஏதோ ஒரு பரிசு சான்றிதழ் கொடுப்போம். சில பேர் நினைக்கிறேன் நமக்கு ஃபஸ்ட்டு வரலையே, நமக்கு முதல் பரிசு வாங்கலை, 2ஆம் பரிசு வாங்கலை அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசு வாங்குறவாளை காட்டில் மற்ற பேர் அதை முதல்ல வந்தவாளை காட்டில் கூட மற்ற குழந்தைகள் நல்லா தெரிஞ்சுட்டுருக்கலாம். நிறையா குழந்தைகள் ரொம்ப நல்லா சொன்னான். அந்த சின்ன குழந்தைகள் இருந்தாலே அவள் சொல்கிற மாதிரி பெரியவாளால் கூட சொல்ல முடியாது. ரொம்ப பெரியவா வயசில் ரொம்ப விருத்தர்களாக இருந்தால் கூட சத்தியமாக அந்த குழந்தைகள் இந்த 4 to 7 குழந்தைகள் சொன்ன மாதிரி மற்ற பேர் சொல்லவே முடியாது. 17 வயசு குழந்தை கூட அதை அப்படி சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா சொன்னார்கள். அதனால் நாம் முதல்ல வரமா 2ஆவது வரமாங்கிறதில்ல, அதில் கலந்துக்கிறதே அதில் பங்கேற்றல் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு அரிய சம்பிரதாயத்துக்கு விட்டு விலகி ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனாலும் குழந்தைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதா சொல்கிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக் போட்டி ஓட்டப்பந்தயம் நடந்தது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பிச்சா நன்னா ஓடக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன ஆகிடுது, அந்த சமயத்தில் கால் சுலுக்கின்றது. மற்ற பேர்லாம் ஓடுறா, இவனால் ஓட முடியல, இவன் கீழே வந்துட்டான். ஆனாலும் சரி நாம் என்ன பண்ணுவோம், கால் சுலுக்கின்றதுனா வெளியில் வந்துடுவோம். அவன் என்ன பண்ணா தெரியுமோ, எல்லாரும் ஓடிட்டு இருக்காரு, முதல்ல ஓடிட்டான். இவன் என்ன பண்ணா, எழுந்துட்டான், காலை நொண்டின்னு ஒத்த காலில்
ஒரு காலை உண்ணி ஓடுறான், குதிச்சு 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 ஓடுறான். சரி இவன் போகணுங்கிற அவசியம் இல்லை, எப்படியாவது தோத்தாம போகிறான், அவனுக்கே தெரியும் அவன் தோத்து போகிறான், நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனாலும் கடைசி வரையிலும் அத்தனை ரவுண்டோ எத்தனை மீட்டரோ அது வரையிலும் கடைசி வரைக்கும் போனான். அங்கே இருந்த பார்வையாளர்கள், அங்கே ஆடியன்ஸ் அத்தனை பேரும் என்ன பண்ணான்னா, இந்த முதல்ல வந்து எனக்கு கைத்தட்டலை, ரெண்டாவது வந்து எனக்கு கைத்தட்டல, இவன் ஓடினானே, இவன் என்ன பண்ணுறான், ஜெயிக்க போகிறது தோக்க போகிறான், ஆனால் பங்கேற்றான். அந்த இடத்துல நாமும் நம்முடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், நாமளும் கலந்துக்கணும்னு கலந்துனா இல்லையா, அவனுக்கு அத்தனை பேர் எழுந்து நின்று கைத்தட்டினாலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வரமா, செகண்ட் வரமா, தேர்ட் வரமான்னு முக்கியம் இல்லை, கலந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்கிறோம், ஆழ்வாராஜரோட வைபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவே பெரிய புருஷார்த்தம். அதுக்கு மேலே ஒன்று நம்ம பரிசு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஏதோ குழந்தைகள் சந்தோஷத்துக்காக கொடுக்குறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். குழந்தைகள ரொம்ப நல்லா சொன்னால் எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துகள். அவளை தயார் பண்ணின பெற்றோர்கள், அவளுடைய ஒத்துழைப்பு, அவள் எல்லோருக்கும் நன்றி. அந்த குழந்தையோட ரொம்ப தயார் பண்ணி கொண்டு இவாள்லாம் இது ஒரு டீம். இது பட்டு மாமி, மயூரவல்லி மாமி, ஸ்ரீநிதி கண்ணன், ராதா, இந்த ஸ்ரீதேவி, இவ அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தான் ரட்சித்து கொடுத்தார், வியக்கொண்டார். ஆகினாலே அந்த அருளி செயலை எப்போதும் ஓதக்கூடியவர்களான பெரியோர்கள் அவளில் ஒரு 2 பேரை எல்லாரையும் சத்காரம் பண்ணணும். ஆனாலும் ஏதோ இந்த சமயத்தில் நமக்கு பிராப்தமானது 2 அழைத்திருக்கிறோம். ஒருவர் கோயில் சாது ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமியை தெரிவித்தார், அவர் எந்த கோட்டியும் தவற மாட்டார். இதுக்கு முன்பிருந்த சாது ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் உடைய சனிலாம் உண்மையாக சொன்னா உடைய சனியில் தினம் தவறாமல் இருக்கக்கூடிய ஒரே சாது ஸ்ரீ வைஷ்ணவர். இதுவரையில் நம்ம கண்ணால் பார்த்து கேள்விப்பட்ட காலத்தில் இந்த சுவாமி ஒரு நாள் கூட தவறாமல் சரியான நேரத்துக்கு முன்பாக எழுந்துள்ள விடுவார். அதனால் அந்த கோட்டியை கட்டி காத்தல் என்பதே அவருக்கு உண்டான பெரிய ஒரு பெருமை. அந்த சுவாமி அவசியமாக சிவ கபிஸ்தலன் சம்பத் சுவாமியை நாங்கள் ஏதோ எங்களுடைய தகுதி இருக்கோ இல்லையோ, ஆனால் சுவாமி கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியார், அவரை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய திருநாங்கூர் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் திருவாடி சுவாமி தெரிவித்தா போலே அவருடைய திருத்தகப்பனார், அவருடைய பெருமை அவருக்கு நிகரான வித்வான்களே அவருடைய காலத்தில் கிடையாதுங்கிற அளவுக்கு பெரிய திருநாங்கூர் வைகுந்த நகரம் சிவ அனகராச்சார சுவாமி என்ற சுப்பிரசித்தர், அவருடைய திருக்குமாரர் சிவ பரகாலன் சுவாமி, அவர் நாம் புத்தூர் சுவாமியுடைய 100ஆண்டு விழாவிலேயே அவர் அழைத்திருந்தோம். ஏன்னா புத்தூர் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணோம், அத்தனை பேரும் அழைச்சோம். அப்போ என்ன திருநாங்கூர் சுவாமியை அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணார். அதாவது இவருடைய சித்தியா வாசு சுவாமின்னு சொல்கிற சீனிவாசாச்சார சுவாமி கைங்கரியம் பண்ணார். ஆனால் அவருக்கு பிரதிநிதியாக அவருக்கு சந்ததி இல்லை. அதனால் சுவாமிக்கு அந்த திருமாளிகை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி அழைத்திருந்தோம். அவர் வர முடியாத சந்தர்ப்பமாக போயிடுத்து. அதனால் இந்த சந்தர்ப்பத்திலேயாவது சுவாமியும் கௌரவிக்கணும் என்று சொல்லி இந்த 2 சுவாமி 20 சுவாமிகள் 2 அழைத்துள்ளோம். சுவாமிகளுக்கு இப்போது சத்காரம் நடைபெறும். குழந்தைகள் தயார் பண்ணதில் நம்முடைய ஸ்ரீமதி ஸ்ரீநிதி பரதன் வாழன் தயார் பண்ணியிருக்கா. இன்னும் வேறு யாராவது இருக்கீங்களா? எல்லோரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அடுத்தபடியாக இப்பொழுது முதலிலே இந்த அத்தியாபக சுவாமிகளுக்கு பாராட்டும். அதன் பிறகு இந்த சில குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு கிட்டத்தட்ட 3000 பாசுரம் சந்தையாயிருக்கு. சில குழந்தைகள் 1000 பாசுரம் மேலே தெரியும் அந்த குழந்தைகள். அப்புறம் நம்முடைய இந்த சித்திரம் இருக்கா, ஒரு ஓவியம் நல்லா இது என்ன அந்த வரவரவணி சரித்திரம் அந்த இது இருக்குது, மணவாள மாமன். இந்த மணவாள மாமன்கள் வைபவத்தை குழந்தைகளுக்கு அடியேன் தெரிஞ்சு இங்கே குழந்தைகளுக்குன்னு யாரும் சம்பிரதாயத்தில் புத்தகம் போட்டிருக்காளோ எல்லா புத்தகம் நாங்கள் கொடுத்துட்டோம். இருக்கிற பல தடவை இன்னும் கொடுக்கறதுக்கு யாராவது புதுசாக புத்தகம் தயார் பண்ணால் வழி எங்களுக்கு கொடுக்குறது. ஏன்னா எங்களுக்கு வழக்கமாக ஒரு 4 இதுவரை 8 காம்படிஷன் ஆகிடுது. எல்லா புத்தகமும் என்னென்ன அவைலபிளோ அத்தனையும் கொடுத்தாச்சு. இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணுது. என்ன கொடுக்குறது, அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணினோம், அதனால் அடியன் போன மாதம் இந்த சுவாமி எஸ்ஆர் சீனிவாசன் சுவாமிங்கிறவர் இங்கே வந்திருக்கார். அந்த சுவாமிகிட்ட போய் அடியன் பிரார்த்தனை ஒரு மாதத்துக்குள்ளார் தான் மணவாள மாமன்கள் வைபவத்தை நீங்கள் சித்திரமாக, அதாவது படக்கதையாக வரைஞ்சி கொடுக்கணும்னு கேட்டேன். அவர் அடின்னு சொல்லி ஒரு 20 நாளைக்குள்ள தினம் 10 மணி நேரம் வரைஞ்சி மணவாள வைபவம் பூர்த்தியாகவே இதில் இது பண்ணியிருக்கார், படமாகவே வரைஞ்சிருக்கார். ரொம்ப அதனால் இதுதான் இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் பரிசாக கொடுத்தோம். காலையில் இதை வரைந்த அந்த சுவாமிக்கு ஒரு பாராட்டு. திருமங்கையாழ்வார் நன்றாக ஓவியம் வரையக்கூடியவர்களை ஓவி நல்லார் என்று கொண்டாடுகிறார். அந்த ரீதியில் அந்த சுவாமி ஓவி நல்லார் என்று கொண்டாடி அவரையும் ஒரு பாராட்டு பண்ணி செய்துவிட்டு இந்த குழந்தைகள் 1000 பாசுரம் 3000 பாசுரம் தெரிந்தவர்களும் கொண்டாடிவிட்டு நம்முடைய இந்த போட்டிகளில் இன்றைக்கு கலந்துண்ட வாழ்க்கான பரிசுகள் கொடுக்கப்படும்.
நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் நின்று கூட. கோயிலாத்தான் விஜயராகவாச்சார சுவாமி இந்த ஊரில் எழுந்தருளி இருந்தார். இங்கே இருக்கிற சிறு குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி எழுந்தருளி இருந்தார். அந்த சுவாமி அடியனுக்கு நிறையா பாடம் சொல்லியிருக்கிறார். அவருக்கு அடியன் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். இந்த குழந்தை கிட்டத்தட்ட 3000 பாசுரம் பார்க்காமல் சேவிக்கக்கூடியவன். இந்த குழந்தைக்கு 12 வயசு கூட ஆகலை இன்னும். அதனால் அந்த குழந்தை ஆத்தான் சுவாமியை பற்றி நிறைய சொல்லணும். ஆனால் அடியன் சொல்ல ஆரம்பித்தா அழுவேன். அதனால் உடனே குழந்தைக்கு சத்காரம் பண்ணிடலாம். இந்த குழந்தைக்கு 1000 பாசுரங்கள் நன்னாக தெரியும். அப்படி வேதம் சொல்லிக்கிறேன். அப்படி சரி வேதாத்தியனும் அயன் இருக்கு. அப்படி குட்டி சுவாமி சொல்லிக்கிறேன். குட்டி சுவாமிகிட்டையும் சந்தை சொல்லிக்கிறான், பட்டு மாவிட்டையும் சந்தை சொல்லிக்கிறான். அவனுக்கு 1000 பாசுரத்துக்கும் குறையாமல் தெரியும். அதனால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு ஊக்களிப்பு. ஆயிரம் இந்த குழந்தைக்கும் 1000 பாசுரம் ஆயிருக்கு. வயசு 9. ஸ்மிருதி பரத்வாஜ். சீனிவாசன் அவர்களை வரும்படியாக அழைக்கிறேன். இது வந்து 4லேருந்து 8 வயசா? 7, 8லேருந்து 12, 14லேருந்து 17. இந்த புஸ்தகத்தை அவர் வரைந்து கொடுத்திருந்தார். அதை பார்த்துட்டு அடியன் இது போன திங்கட்கிழமை தான் ரெடியா, அதாவது அவர் அடியன் கையில் கொடுத்து போன ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமையா போன ஒரு வாரத்துக்குள்ளார தான் கொடுத்தார். அதை உடனே தயார் பண்ணினோம். அதே சமயத்தில் இது நன்னா இருக்கிறத பார்த்துட்டு அடியன் உய்யக்கொண்டார வைபவத்தையும் வரைஞ்சி தரும்படியாக சொன்னேன். அது ஒரு நாளைக்குள்ளார வரைஞ்சி கொடுத்தார். அதையும் அன்றைக்கி திருநட்சத்திரத்துக்கு அங்கே வெளியிட்டுவிட்டோம் உடனே. அதனால திருமங்கி ஆழ்வார் தெரிவித்த ரீதியிலே ஓவி நல்லார் என்று அவரை பாராட்டி இந்த சிறு சத்காரத்தை அவருக்கு வழங்குகிறோம். சந்தோஷம். சார் வினாடி வினா போட்டி 4லேருந்து 7 வயசு. முதல் பரிசு சிரஞ்சீவி சௌமியவரன். ஆமா, 2 ரவுண்டுமே இந்த குழந்தை ரொம்ப நன்னா பண்ணியிருந்தான். முதல் பரிசு. அடுத்ததா மூன்றாம் பரிசு ஜானவி ஸ்ரீ. இது வந்து ஸ்ரீனிஷா. அடுத்ததான் 2 குழந்தைகளுக்கு
இவ எத்தனை பாயிண்ட்ஸ்? முதல் ரவுண்டில் 25 பாயிண்ட் பண்ணாங்க, 39. இதே 4லேருந்து 7 வயசுல முதல் ரவுண்டில் 25 பாயிண்ட் சொன்ன குழந்தைக்கு ஆறுதல் பரிசு ஸ்ரீனிஷ். பூஷா நீங்க கொடுக்கணும். இன்னும் ஒரு ஆறுதல் பரிசு இந்த 4லேருந்து 7 வயசுல முதல் ரவுண்டில் 39 பாயிண்ட் சொல்லியிருக்கா. 5 வயசு தான் ஆறுது. வி வாக்பூஷா. எல்லா கேடர்லையும் கொடுத்துருக்கோம். அடுத்தது யாரு? இது வந்து முதல் குரூப் 2. குறைந்த நிமிடங்கள்ல எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டா சரியான பதில். அடுத்தது யாரு? அஸ்வந்த். இதே குரூப்ல 2வது பரிசு அஸ்வந்த். பார்த்து கொடு. அடுத்தது 3 யாரு? யாரு? யாமுனல். குரூப் 2ல அகைன் இன்னொரு 2வது பரிசு திருமலை வெஞ்சிமூர் யாமுனன். இது யாரு? அடுத்தது ஹரிகிருஷ்ணன். 3 போட்டிருக்கா அவனுக்கு. குரூப் 2ல 3வது பரிசு சிரஞ்சீவி ஹரிகிருஷ்ணன். அது யாரு? ஆறுதல் பரிசு சிரஞ்சீவி அக்ஷரன். 23 questions correct out of 25. குரூப் 3 அதாவது 13லேருந்து 17 வயசு ராமஸ்ரீ பராசர பட்டர். 47 out of 50. சுதா சரி. ராமஸ்ரீ தான் பேரு. இந்த குரூப்ல 2வது பரிசு சுதாசகி கஸ்தூரி ரங்கன். 46 marks out of 50 questions she answered 46. அடுத்தது ஸ்ரீரங்கஸ்ரீ. 44 questions ஆன்சர் பண்ணிருக்கா. 3வது பரிசு ஸ்ரீரங்கஸ்ரீ. அவ்வளவுதானா? பிரைஸ் என்ன? குவிஸ்ல எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். ஹரிப்ரியா ஸ்ரீராம். சரி, ஓகே. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சில சீவையிட்டவர்கள் பாகவதோத்தமர்கள் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சில சீவையிட்டவர்கள் பாகவதோத்தமர்கள் ஆந்திர தேசத்திலிருந்து மற்றும் பல ஊர்களிலிருந்து இங்கே பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய பற்பல ஆச்சாரிய புருஷர்களுடைய திருமாளிகைக்கெல்லாம் வந்திருந்தார்கள். அடியனுடைய குடிசைக்கும் அவர்கள் வந்தார்கள். அடியனுக்கு அவளை முன்னப்பின்ன யாருன்னே தெரியாது. நீங்கள் ஏதோ கைங்கரம் பண்ணுறோம் கேள்விப்பட்டோம், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், அப்படியே இந்த கிரந்தங்கள்லாம் பிரகாசனம் பண்ணிட்டு இருக்கோம்னு அதை தான் சொன்னேன். பத்திரிக்கை
ஸ்ரீசைல எழுதியா பாத்திரம் பத்திரிக்கை 18 வருஷங்கள் ஆயிடுத்து. பல கிரந்தங்கள் பூர்வாச்சாரிய கிரந்தங்களை பதிப்பித்து கொண்டிருக்கிறோம். புஸ்தகங்களை பார்க்கணும்னா அடியன் இருக்கக்கூடிய பல புஸ்தகங்களை எடுத்து கொடுத்தேன். அவன் 6 அடியன் முன்ன பின்ன தெரியாது. அதன் பிறகு அப்பா அவனும் கேட்டுண்டா என்ன அப்போ அடியன் பொதுவாகவே அடியன் யார்கிட்டையும் எதுவும் கேட்குற சுபாவம் இயல்பாகவே கிடையாது. எத்தனை கைங்கரம் இருந்தால் கூட பிரதியாட்ட போய் 6 இடத்துலையும் ஒன்றும் கொடுன்னு வாயத்திலிருந்து கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற சுபாவம் அது. அப்போ இந்த சபைக்கு நேர் எதிரே ஒரு பாகவதர் இருக்கார், மாடியில் இருக்கார், திருக்கோவலஜியருடைய சிஷ்யர். அவர் நம்ம அதுக்கு எதேச்சா வந்திருந்தா. இவள் வரதுக்கு முன்னாடி அவரும் மதுரை ஜெகன் 2 பாகவதாள் வந்திருந்தா. அப்போ தான் இவாள்லாம் வந்தா. அவர் என்ன பண்ணிட்டார், அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி இவர் உய்யக்கொண்டார் 1200 ரொம்ப பெருசாக விமரிசையாக கொண்டாட போகிறார், நீங்கள் தான் அதுக்கு வேணால் பண்ணலாம். அவராக சொன்னார். அந்த பாகவதர் 2 மாதம் ஊரில் இல்லை, அவர் திருக்கோவில் போனார், எங்கேயோ போயிட்டார், ஊர்லேருந்து வரவே இல்லை இன்னும். அவர் சொன்னார். அவள்லாம் உடனே சரி நாங்கள் எதாவது பண்ணுறோன்னு சொன்னவன். அப்புறம் ஊருக்கு போன பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு குறையாமல் பல கைங்கரியங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னோம். பல கிரந்தங்கள் வந்திருக்கு, இந்த நிறைய கிரந்தங்கள்லாம் வந்திருக்கு, இன்னும் பல கைங்கரியங்கள் உபன்யாசம் நிறைய நடக்க போகிறதுன்னு சொன்னோம். அவள் என்ன சொன்னான்னா, நாங்கள் அந்த தத்தியாராதனத்துக்கு உண்டான மளிகை சாமகிரி காய்கறிகளை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். அதுவும் அவளை வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் திருப்பரியட்டங்கள் ஷால்வைகள் இந்த உபன்யாசங்களுக்கு தேவையானது, இது அந்த திருவள்ளர கோட்டியில் அதுக்கு தேவையானது சிலதெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம்னு சொன்னால் அவர்களாகவே அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நாம் ரொம்ப கடப்பாடுடையும். அவர்கள் இருவரையும் அங்கேருந்து அவளுடைய சார்பாக 2 பெரியோர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு ஸ்ரீமான் திருவாளர் தாமோதரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஹைகோர்ட் அட்வொகேட். முன்னாடி வாங்க, இங்கே வாங்க. அவர் நிறைய கைங்கரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த குழுவினுடைய சார்பாக தோப்பு சுவாமியுடைய குமாரரான விளாஞ்சோலை பிள்ளை அவர் வந்திருக்கிறார். இவா 2 பேரையும் இன்னைக்கு தினம் நமக்கு இங்கே விடத்துக்கு அவள் 2 பேர் தான் வந்திருக்கா. இந்த கைங்கரியத்தை அன்பித்தவர்கள் பல பேர் அவள் சேர்ந்து பண்ணியிருக்கா. ஆயினும் அவர்களுடைய சார்பிலே 2 வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அவசியமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடன்பட்டுள்ளோம். இன்றைய தினம் தத்தியாராதனத்துக்கு அவர்கள் எல்லோரும் சாகாயம் பண்ணியிருக்கக்கூடியனாலே அந்த குறிப்பாக அந்த ஹைகோர்ட் அட்வொகேட் அவர் தாமோதரன் அவர்கள் பல கைங்கரியங்கள் பண்ணி வருகிறார் என்று அடியின் கேள்விப்பட்டேன். நிறையா கைங்கரியங்களுக்கு அவர் பிரைம் அவர் தான் ஸ்பான்சராக பண்ணி வரான். அப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் வர அவருக்கே தெரியாது, நாங்கள் கூப்பிட போகிறோம், அவளுக்கு தெரியாது. திடீர்னு தான் அடியின் கூப்பிட்றேன் இடத்துல. ஏன்னா அவளுடைய பிரதிநிதிகளாக 2 பேர் வந்திருக்காங்க. அவர் அவசியம் நாம் கௌரவிக்கத்தக்கவர்கள் இவரும் தோப்பு சுவாமி என்று பிரசித்தராக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பாகவதர்களிலே தலை சிறந்த உபன்யாசகராக திகழ்ந்தார் தோப்பு சுவாமி. திண்டுக்கல் தோப்பில் இருந்தார். அவர் புத்தூர் சுவாமிக்கு ஆஞ்சி சுவாமிக்கு 2 பேர்ட்டும் ரொம்ப ஈடுபட்டவர். அவர் நிறைய உபன்யாசங்கள் மார்கழி மாதம் 4 இடத்துல திருப்பாவை சொல்லுவார். அடியவங்கள் எங்கள் திருமாளி சுவாமிக்கு அங்கே தாடி கும்பலி சிஷ்யாள் உண்டு. அவங்க திண்டுக்கல் பக்கத்து தாடி கொம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அர்ச்சகால்னு சில பேர்லாம் தூர்காரெல்லாம் எங்கள் திருமாளி சிஷ்யார். அதனால் அப்படின்னு சொல்ல 38 வருஷத்துக்கு முன்னாடி புத்தூர் சுவாமி, எங்கள் திருமாளி வர்த்தமான சுவாமி, அடியன்னு நிறைய பேர் அங்கே போயிருக்கோம். அங்கே உபன்யாசங்கள்லாம் நடந்து அங்கே பல பேர் எங்கள் சுவாமிகிட்ட திருவிரச்சனை பெற்றுக்கொண்டார்கள், சமாஷனம் பண்ணிட்டா. அப்போ புத்தூர் சுவாமியோட உபன்யாசம், எங்கள் திருமாளி சுவாமி உபன்யாசம், தோப்பு சுவாமி அவருடைய உபன்யாசம், இதெல்லாம் உபன்யாசம் நடந்தது. இன்னும் அப்படி சொன்னோம்னா தோப்பு சுவாமி அந்த இதன் நவவித சம்பந்தங்கிற தலைப்பேர் பேசினார். அப்படின்னு சொல்ல 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். 34 வருஷம் கூட இருக்கலாம், வருஷம் ஞாபகம் இல்லை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்பவும் இருந்தார் கூட. இப்படி பெரியவர்கள்ட்ட அர்த்தங்கள்லாம் கிரகிச்சவர். இவரும் நாம் நம்முடைய சத்காரத்துக்கு உரியவர் தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் பாராட்டுகிறோம்.
வினாடி வினால கலந்து கொண்ட பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட் குழந்தைகள் அனுஷ்யா ஐயங்கார், வரதவல்லவன், அனுஷ் ஐயங்கார், வரதவல்லபன், ஸ்ரீநாத், சாரநாயகி, சாரநாயகி, ஸ்ரீவர்தன் கொடுத்தாச்சா? ஸ்ரீவர்தன், சரி. ஆதிநாதன், கோ ஹரிநாராயணன், ஹரிநாராயணன், கிருஷ்ணா, ரங்கசுதா, ரங்கசுதா வல்லவ சுவாமி போயிட்டா போல இருக்கவா? கிருஷ்ண கிருபா, கிருஷ்ண கிருபா, ஸ்ரீநாத், 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 விஷாகா, சந்தாஸ்ரீ நம்ம குரூப்பு அவளுக்கு வேற போய் போட்டு கொடுத்துப்போம். சர்டிஃபிகேட் கிடையாது, ஆனால் பேர் வாசம். அடுத்தது யார்? உத்தவ் கந்தாடை இல்லவா? போயிட்டா, காம்படிஷன் ஏதோ இருக்கும், போயிட்டா வெளியில் அடிய. இப்போ அந்த பை எடுக்கும். மித்ரவிந்தா, மித்ரவிந்தா, பார்கவ் நாராயண், மௌத்திகா, அனுஷ்யா, அனுஷ்யா, சோஷ்மிதா, ஸ்ரீநிகேதன், இல்லை சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு ஆல்ரெடி, ப்ரைஸ் மட்டும். அத்துல் ராகவ், லக்ஷண்யா, ரிஷிகேஷ், ரிஷிகேஷ் இல்லை, வர்ஷா நவநீதன், அஸ்வந்த், அஸ்வந்த் கிடையாது, அஸ்வந்த் கிடையாது. அமுதன் உனக்கு கிடையாது, உட்காந்து. தேஷாந்த், விகாசினி, தன்விஸ்ரீ இருக்காளா? தன்விஸ்ரீ, சாரநாயகி, ஹரிப்ரியா ப்ரைஸ் இல்லைல்ல அவளுக்கு.
கொடு சுவாமிகிட்ட கொடு. சுவாமி இதை முடிச்சுடலாமா? இந்த அத்தனை குழந்தைகளையும், அதாவது இங்கே பங்கேற்ற குழந்தைகள், காலையில் துழாய் சுடியில் பேசின குழந்தைகள், அத்தனை குழந்தைகள் சுமார் 32 குழந்தைகள் பேசினார்கள். அந்த 32 குழந்தைகளையும் தயார் செய்த பட்டுமாமிக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டா. அதனால் பகவத் விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று. இந்த எங்களுடைய அந்த கைங்கரிய குழா இல்லை, தொண்டர் குலம்னு சொல்லலாம், அதுக்கு பேரெலாம் நாங்கள் எதுவும் வைக்கலை. அந்த டீமில் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களாகவே எங்களோட கூட தினந்தோறும் இந்த காம்படிஷன் நடத்துறது உண்டான எல்லாவற்றிற்கும் ஆன்லைனில் நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக அந்த ஆன்லைன் நடவடிக்கைகளுக்கெல்லாம் உயிர் நாடின்னு சொல்லலாம். ஸ்ரீமதி மயூரவல்லி அம்மங்கார் தான். பல கைங்கரி தம்பதிகளாக சேர்ந்து 2 பேரும் நல்ல உத்தியோகத்தில் இருந்தவா, அதையும் விட்டுட்டா, கைங்கரியம் தான் பண்ணிகிட்டு இருக்கா. அது ஸ்ரீவில்லிபுத்தூர் விஞ்சமூர் வெங்கடாச்சார சுவாமியுடைய நெருங்கிய பந்துக்களில் வாழ்ந்தா. அது குடும்ப திருமாலை சேர்ந்தவர் தான் அவர். அந்த சுவாமி வெங்கடாச்சார சுவாமிகிட்ட நிறையா சந்தை சொல்லிட்டு தினமும் நிறைய 100 பேர் குறையாமல் ஒரு நாளைக்கு சந்தை சொல்லிட்டு இருக்கார். அவள் 2 பேருமே சத்கரிக்க யோகியர்கள், அவர்களை பாராட்டுகிறோம். கைங்கரி குழுவிலே 3 பேர் ரொம்ப முக்கியமானவா. அதில் பட்டுமாமி, மயூரவல்லி மாமி, இன்னொருத்தர் ஸ்ரீநிதி கண்ணன். சின்ன வயசு, நிறைய கைங்கரியங்கள். அத்தனை குழந்தைகளுக்கு இந்த காம்படிஷன் இந்த காம்படிஷன் இவா இல்லைன்னா அடியனால் நடத்திருக்க முடியும். ஏன்னா அது பலவிதமாக இந்த குழந்தைகள் ரொம்ப கெட்டிக்கார குழந்தைகளாக இருக்கா. அவளுக்கு தகுந்த மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முழுக்கவே ஸ்ரீநிதி தான் காரணம். அதே மாதிரி ஃப்ளையர் தயார் பண்ணுறதாகட்டும், அன்றாடம் இந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதாகட்டும், எல்லாம் அதுவும் அவள் கன்னட தேசத்தில் இருக்கிறதுனால தமிழ் எழுத்து தெரியாது. பாசுரங்கள்லாம் தெரியும், ஆனால் தமிழ் எழுத்து தெரியாது அவளுக்கு. ஆனால் ஃப்ளையர்லாம் சர்டிஃபிகேட் எல்லாமே அவள் தான் தயார் பண்ணுறான். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சத்கார். இன்று காலையிலிருந்து பல்வேறு கைங்கரியங்களுக்கு துணை புரிந்த ஸ்ரீதேவி அவர்களுக்கு பட்டுமாமி மரியாதை செய்கிறார்கள். இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட ராதா அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சிறு மரியாதை செய்யப்படுகிறது. சந்தையும் அவளை நடத்தி தரா, பல பேருக்கு சொல்லித்தரா. இந்த கைங்கரியங்களை துணை நின்ற பெற்றோர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மேலே இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் சில பேர் இருக்கா, அவளுக்கு உண்டான பரிசும் சான்றிதழ் வழங்கப்பெறும்.
சபா செக்ரட்டரி ரங்கராஜன் சுவாமி இருந்தால் கொஞ்சம் வரும்படியாக கேட்குறேன், பிரார்த்திக்கிறேன். சபை இந்த பாரதிய பூர்வீக சபையினுடைய செயலாளர், அந்த பூர்வீக சபைக்கு அடியின் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். இந்த குழந்தைகள் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாடகை இல்லாமல் அவர்கள் நமக்கு இடத்தை கொடுத்து உதவுகிறார்கள். அந்த சபையாருக்கு, முக்கியமாக அந்த செயலாளரான திருவடர பண்டாரி சுவாமி ரங்கராஜன் சுவாமி முதலானவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடியேன் இந்த வினாடி வினா போட்டியில கலந்துட்டு பரிசு பெற்றவர்களை தவிர ஆறுதல் பரிசு யாருக்காவது வரலன்னா கொஞ்சம் வாங்கும். எல்லாரையும் எழுதியிருக்கோம், ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா பரிசு. ரொம்ப நன்னா பேசினா எம்ஏ சுவாமிலாம் சர்டிபிகேட் போட்டு கொடுக்கணும். சர்டிபிகேட் போடணும். பேர் என்ன? ஸ்ரீ வர்ஷினி. ரெண்டு பேரும் சர்டிபிகேட். ஸ்ரீவர்ஷினி ரெண்டு பேரும் சர்டிபிகேட் மட்டும் அடியேன்ட்டு வந்து வாங்கிட்டு நம்முடைய சுவாமி எல்லாவற்றுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய மேல திருமாளி சுவாமிக்கு பிரணாம பிரசரமாக கிருத்தகிந்தர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தளிய பண்ண கைங்கரியம் பண்ண வாழ்க்கை என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், மைக் இவைகளுக்கு துணை புரிந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தான் கிளம்ப வேண்டும். எல்லாரும் சாப்பிடணும். மாடியில் தத்தியாரம் நடக்கிறது. அவசியம் எல்லோரும் சாப்பிட்டு தான், எல்லாம் பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கேள். அவசியம் சாப்பிட்டு தான் கிளம்பணும். சாப்பிடாமல் யாரும் திரும்பிட வேண்டாம். பாரதிய பூர்வீக சீவீட்டு சபையுடைய செயலாளர் ஸ்ரீமான் ரங்கராஜன் சுவாமி. Mm-hmm.